இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃபோர்ஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வாங்க ஆள் இல்லாமல் தோட்டங்களிலேயே அழுகும் தர்பூசணி பழங்கள். தர்பூசணியில் செயற்கை நிரம்பி சேர்க்கப்படுவதாக பரவிய தகவலால் விவசாயிகள் பாதிப்பு. மண்டல பூஜையை முன்னிட்டு தென்காசி காசி விஸ்வநாத சுவாமி கோவிலில் குவியும் பக்தர்கள். போதிய அளவில் பார்க்கிங் வசதி இல்லாததால் நுழைவாயில் முன்பு நிறுத்தப்படும் வாகனங்கள். தஞ்சாவூரில் கனமழையால் வேரோடு சாய்ந்த வாழை மரங்கள். வாங்கிய கடனை திரும்ப செலுத்த முடியாமல் விவசாயிகள் தவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் உடைப்பு. சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக குடியிருப்பு வாசிகள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே கோவில் பசுமாட்டிற்கு வளைகாப்பு. கர்ப்பிணி பெண்ணை போல் மாட்டிற்கு வளைகாப்பு நடத்திய பக்தர்கள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். செயற்கை நிரம்பி சேர்க்கப்படுவதாக தகவல் பரவியதால் தர்பூசணி பழங்கள் வாங்க ஆள் இல்லாமல் விளை நிலத்திலேயே அழுகி வரும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கோடை பருவத்தை நம்பி தமிழகம் முழுவதும் விவசாயிகள் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் தர்பூசணி சாகுபடி செய்தனர். இந்நிலையில் தர்பூசணி பழங்களில் செயற்கை நிரம்பி சேர்க்கப்படுவதாக தகவல் பரவியது. தற்பொழுது தர்பூசணிகளை வாங்கி சாப்பிட பொதுமக்கள் ஆர்வம் காட்டாததால் வியாபாரிகளும் கொள்முதலை பல மடங்கு குறைத்துள்ளனர். இதனால் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, நந்தமங்கலம், சூரியதாங்கல், மருதாடு, படூர், கீழ்வில்லிவலம், அதியனூர் உள்ளிட்ட பகுதிகளில் தர்பூசணி பழங்கள் வாங்க ஆள் இல்லாமல் செடிகளிலேயே அழுகி வருகின்றன. தர்பூசணி பழங்கள் விற்பனையாகாததால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டு வாங்கிய கடனை கூட திருப்பி செலுத்த முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். எனவே உரிய இழப்பீடு வழங்குமாறு தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நல்ல முறையில் மகசூலை வர வச்சோம், எங்களால் விற்க முடியல, வியாபாரிங்க வாங்கலை. அரசு தரப்பில் பொய்யான தகவலை பரப்பி இதை மக்கள் நம்பி அதனால தோட்டத்திலே எல்லா பழமும் அழுகு நிலை வந்துடுது சார். ஒரு ஏக்கருக்கு 70,000 to 80,000 செலவாகுது சார். அதை நாங்கள் எப்படி எடுக்கிறதுனே தெரியல. ஃபுல்லாகவே அப்படியே அழுகு நிலையில் இருக்குது சார். இதுக்கப்புறமும் யாரும் வாங்க முடியாது. அதோட இதுவே கொஞ்சம் டைமிங் தான் சார். ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ள அதை ஏற்றி வித்துடணும் சார். அதை அப்படியே தோட்டத்திலே விட்டா அது அழுகி போயிடும். அதனால எங்களுக்கு எந்த யூஸுமே இல்லை சார். நாங்கள் செலவு பண்ணதில் ஒரு பாதி கூட எங்களால் எடுக்க முடியல சார். ரொம்ப அடிமட்டத்தில் போயிட்டு நஷ்டத்தில் இருக்கோம் சார். நாங்கள் இது ஏழைங்களுக்கு ரொம்ப பாதிச்சுது சார். இந்த ஒரு இதனால ஒரு வருஷமே எங்களுக்கு பயிர் வழி எந்த ஒரு பலனுமே இல்லை. ஒரு வருஷமும் போயிட்டு பயிர் வழியும் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. அரசு தான் சார் இதுக்கு இழப்பீடு செஞ்சு எங்களுக்கு தரணும். தென்காசி காசி விஸ்வநாத சுவாமி கோவிலின் முன்பு வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் பக்தர்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். தென்காசியில் 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த காசி விஸ்வநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது. காசிக்கு இணையாக போற்றப்படும் இக்கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இக்கோயிலில் கடந்த 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு தற்பொழுது மண்டல பூஜைகள் நடைபெற்று வருகிறது. காசி விஸ்வநாத சுவாமி கோவிலில் பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளது. போதிய அளவு பார்க்கிங் வசதி இல்லாததால் சிலர் கோவில் நுழைவாயில் முன்பு வாகனங்களை நிறுத்தி செல்கின்றனர். கோவில் தர வீதிகளும் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் அவதியடைந்துள்ள பக்தர்கள் தேவையான பார்க்கிங் வசதிகளை செய்து தருமாறு கோவில் நிர்வாகத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்கள் எந்த விலை உயர்ந்த பொருட்களையும் பயணித்து செல்லக்கூடாது. வாங்கிட்டு வரும் நபர்கள்
அதிகமான தொகை தஞ்சாவூரில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் 20,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் விவசாயிகள் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை அருகே உள்ள தியாகராஜபுரம், நரசிங்கம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பல நூறு ஏக்கரில் வாழை சாகுபடி செய்யப்படுகிறது. இந்நிலையில் ஆடுதுறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதில் அறுவடைக்கு தயாராக இருந்த 20,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதனால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ள அப்பகுதி விவசாயிகள் பாதிக்கப்பட்ட வாழைகளை ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 5 ஏக்கர் இங்கே தியாகராஜபுரத்தில் பயிர் பண்ணியிருக்கேன். மற்ற ஊர்லேயும் ஒரு 15 ஏக்கர் பண்ணியிருக்கேன். எங்கள் ஊரை சேர்ந்தவங்க ஒரு 25 ஏக்கர் பயிர் பண்ணியிருக்காங்க. நாங்கள் 2 போக முதல்ல பொங்கலுக்கு வர மாரி ஒரு பயிர் பண்ணுவோம், அடுத்தது ஆடி ஆவணிக்கு வர மாரி ஒரு பயிர் பண்ணுவோம். இப்போ இது ஆடி ஆவணிக்கு வர்றது, இப்போ தார் போட்டுச்சுன்னா ஆடி மாதத்தில் வெட்டுறது. எனக்கு ஒரு 5,000 இந்த வாழையில் 4,000 வாழை முற்றிலும் நேற்று சாயங்காலம் அடித்த சூரிய காற்றுல சாஞ்சிருச்சு. அதனால் தமிழக அரசு, எங்களுக்கு மாவட்ட நிர்வாகமும் எங்களுடைய வாழ்வாதாரமே இதுதான். வாழைத்தாரை வெட்டி விற்றுட்டு அதுக்கு அடுத்து வாழை இலையை நாங்கள் எடுப்போம். இது ரெண்டுமே போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. எங்களுடைய நிலைமைக்கு ஏதாவது அரசு உடனடியாக எங்களுக்கு நிவாரணம் வழங்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். சூளகிரியில் கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உருவாகியிருப்பதாக குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பேருகை சாலையில் உள்ள கீழ்பேட்டை தெருவில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டதால் சாலையில் கழிவுநீர் தேங்கியுள்ளது. இதனால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவது மட்டுமின்றி சுகாதார சீர்கேடும் ஏற்படுவதாக தெரிகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் ஊராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இனியும் காலம் தாழ்த்தாமல் கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்ப்பிணி பெண்ணை போல் கோயில் மாட்டிற்கு வளைகாப்பு நடத்தி பக்தர்கள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே பூனாட்சி பகுதியில் பழமை வாய்ந்த கரிய பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் வளர்க்கப்பட்டு வந்த பசுமாடு கன்றை ஈன்றுள்ளது. இந்நிலையில் அந்த பசுமாட்டிற்கு பக்தர்களும் அப்பகுதி மக்களும் ஒன்றிணைந்து வளைகாப்பு நடத்தியுள்ளனர். அப்பொழுது தாம்பூல தட்டுகளுடன் பெண்கள் பசுமாட்டை ஊர்வலமாக அழைத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து பசுமாட்டிற்கு அலங்காரம் செய்யப்பட்டு பெண்கள் பூக்களை தூவி கொம்பில் வளையல்களை அணிவித்தனர். திருப்பூரில் குழந்தைகள் வைத்து யாசகம் பெற்று வந்த 4 பெண்கள் மீட்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் அருகே 4 பெண்கள் குழந்தைகளை வைத்து யாசகம் எடுத்து வந்தனர். இதுகுறித்து அறிந்த குழந்தைகள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார், குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் மற்றும் சமூக நலத்துறை அலுவலர்கள் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது கைக்குழந்தைகளுடன் யாசகம் பெற்று வந்த 4 பெண்களை மீட்டனர். மீட்கப்பட்ட குழந்தைகள் காப்பகத்தில் சேர்க்கப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட பெண்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் குழந்தைகள் வாடகைக்கு எடுக்கப்பட்டதா அல்லது ஏதேனும் கடத்தப்பட்ட குழந்தைகளா என்றும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கேஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே மின்சாரம் இல்லை என்று புகார் அளித்தவரை வீடு தேடிச் சென்று மிரட்டும் மின் ஊழியர்களின் வீடியோ இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. வடமாதிமங்கலம் துணை மின் நிலையத்திற்கு உட்பட்ட கீழ்பட்டு கிராமத்தில் அடிக்கடி மின்தடை ஏற்பட்டுள்ளது. இதனால் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் புகார் அளிக்கப்பட்டது. இதனால் கோபமடைந்த துணை மின் நிலைய பணியாளர்கள் ராஜா மற்றும் முருகன் ஆகியோர் மது போதையில் வந்து புகார் தெரிவித்தவரை மிரட்டியுள்ளனர். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புரியுதா? நீங்க வந்து பிலிம்லாம் காமிக்கிற தெருவில் காமிக்கிற என்ன அப்படியே கரண்ட் ஆஃப் ஆகக்கூடாது, இதுவாக கூடாது, காத்து அடிச்சுனா மட்டை விழும், தென்னை விழும், எல்லாம் விழும். கரண்ட் ஆஃப் ஆகும், பீஸ் போகும், ஒயர் ஷார்ட் ஆகும். அரை மணி நேரம் 1 மணி நேரம் இல்லைன்னா கூட 1 மணி நேரம் கூட கேட்கலாம். 10 நிமிஷத்துக்கு நீ உடனே ஃபோன் பண்ற. சரி சார், ஓகே, இதோட நீ பேச. சரிங்க சார், நான் காமிக்கிறேன்.
திருப்பூர் மாவட்டம் மூலனூர் அருகே 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செம்மறி ஆடுகளை வெறிநாய் கடித்ததால் ஆடு வளர்த்தவர் கவலையடைந்தார். மூலனூர் அருகே செல்வகுமார் என்பவர் தனது தோட்டத்தில் உள்ள பட்டியில் செம்மறி ஆடுகளை வளர்த்து வருகிறார். வழக்கம் போல் பட்டிக்குள் செம்மறி ஆடுகளை அடைத்துவிட்டு இரவு தனது வீட்டிற்கு வந்த அவர் மறுநாள் காலையில் சென்று பார்த்தபோது ஆடுகளை வெறிநாய் கடித்திருந்தது. இதில் 10 ஆடுகள் உயிருக்கு போராடிய நிலையில் 5 ஆடுகள் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தன. கடந்த 6 மாதத்தில் மூலனூர் பகுதியில் 400க்கும் மேற்பட்ட ஆடுகளை நாய்கள் கடித்திருப்பதால் வெறி நாய்களை கட்டுப்படுத்த அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உழவர்களுக்கான இயற்கை வேளாண் சந்தையாக திருவள்ளூர் உழவர் சந்தையை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் பிரதாப் உறுதியளித்துள்ளார். திருவள்ளூரில் உழவர் சந்தை துவக்க விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் பிரதாப் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பொருட்களை பார்வையிட்டு துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாதம் ஒரு முறை இங்கு காய்கறி, பழம், மரச்செக்கு எண்ணெய், பாரம்பரிய அரிசி, தேன், பனைவெல்லம் உள்ளிட்டவைகள் குறைந்த விலையில் விற்பனை செய்ய மாவட்ட நிர்வாகம், தோட்டக்கலைத்துறை மூலம் ஏற்பாடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். என்ன அப்படின்னா, நம்ம இயற்கை முறையில் மக்களுக்கான பொருட்களை கொடுக்கணும். மக்கள் இது தொடர்பான இந்த லைஃப் ஸ்டைலை இந்த மாதிரி வாழ்வியலை மாறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஊக்க சக்தியாக அதை நம்ம பண்ணுறதுக்காக ஒரு முயற்சியாக நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறோம். இது இன்றைக்கே ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஒரு 100-150 மக்கள் இப்போவே இருக்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். அது மாதிரி இன்னும் வரும் வாரங்களில் இன்னும் இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம நிறைய வாழ்வியல் சார்ந்த நோய்கள் நம்மளுக்கு உணவு பழக்கங்களால் நிறைய நோய்கள், அதனால நிறைய இறப்புகள் வருது அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு தகவல் வருது. ரொம்ப கவலை அளிக்கிற விஷயம். ஸோ அதை மாற்றி நம்ம உணவை சத்துள்ளதா, அந்த உணவில் எந்த நச்சு பொருட்களும் இல்லாமல் ஒரு சிறப்பான ஒரு ஆரோக்கியத்தை மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தமிழக அரசு சார்பாக இந்த முன்னெடுப்பை நம்ம எடுத்திருக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் ஒழுகைமங்கலம் கிராமத்தில் உள்ள சீதலாதேவி மாரியம்மன் கோவிலில் பங்குனி விழாவை முன்னிட்டு உதிரவாய் துடைப்பு உற்சவம் நடைபெற்றது. அம்மனுக்கு பால், தேன், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பால், பன்னீர் மற்றும் அலகு காவடி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தேனி அருகே வீரப்ப ஐயனார் கோவிலில் மின் அலங்காரத்துடன் சுவாமி நகர்வலம் நடைபெற்றது. அலிநகரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் சுமார் 600 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த வீரப்ப ஐயனார் கோவில் உள்ளது. இக்கோவிலின் சித்திரை திருவிழா 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்ச்சியாக சுவாமி நகர்வலம் நடைபெற்றது. அப்பொழுது 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காவடிகள் எடுத்தும் அலகு குத்தியும் ஊர்வலமாக சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஃபோர்ஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். மாநில அளவிலான ஏர்கன் சுடும் போட்டியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். தமிழ்நாடு ஏர்கன் அசோசியேஷன் மற்றும் மாவட்ட ஏர்கன் அசோசியேஷன் சார்பில் சேலத்தில் ஏர்கன் போட்டி நடைபெற்றது. மாநில அளவிலான இப்போட்டி 12, 16, 19, 21 மற்றும் 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என பல பிரிவுகளாக நடத்தப்பட்டது. இதில் சேலம், மதுரை, சென்னை, திருச்சி உள்ளிட்ட 18 மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்தவர்கள் தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றனர். அவங்க
ஓகே ஓகே. தேன்கனிக்கோட்டையில் கோயில் தேர் திருவிழாவை முன்னிட்டு எருதுவிடும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் உள்ள பேட்டராய சுவாமி கோவிலில் தேர் திருவிழா நடைபெற்றது. இதனையொட்டி எருதாட்ட விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்போட்டியை ஓசூர் எம்எல்ஏ பிரகாஷ் மற்றும் தேன்கனிக்கோட்டை பேரூராட்சி தலைவர் சீனிவாசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் கிருஷ்ணகிரியின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டன. நிர்ணயிக்கப்பட்ட தூரத்தை குறைந்த நேரத்தில் கடந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. விறுவிறுப்பாக நடைபெற்ற எருதுவிடும் விழாவை 10,000க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு பொள்ளாச்சியில் தென்னிந்திய அளவிலான கேரம் போர்டு போட்டி நடைபெற்றது. கோவை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் பொள்ளாச்சியில் தென்னிந்திய அளவிலான கேரம் போர்டு போட்டி நடைபெற்றது. இப்போட்டியை பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வர சுவாமி தொடங்கி வைத்தார். இதில் தமிழகம், புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்களைச் சேர்ந்த 128 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் முதலிடம் பிடித்தவருக்கு 60,000 ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது. சென்னையிலிருந்து வருகின்ற சோழர்களின் வாழ்த்தி இங்கே பள்ளி மாணவர்களிடையே விளையாட்டின் மீது ஆர்வத்தை உண்டாக்கும் நோக்கில் அரியலூரில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது. அரியலூரில் உள்ள தூயமேரி உயர்நிலைப் பள்ளியில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது. வயது மற்றும் பொது பிரிவு என 4 பிரிவுகளில் இப்போட்டி நடத்தப்பட்டது. இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 450க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புள்ளிகள் அடிப்படையில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது.